என்ன உள் வாங்குறீங்க சொல்லுங்க? என்ன உள் வாங்குறீங்க? நீங்க நீங்க சொல்றது அப்படியே எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஐயா. ம். காயில காய் எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை காய் எடுக்கிறோம் ஐயா. ம். அரிசி சாதம் கிடையாது. மற்றபடி நீர் தான் ஐயா. ம். எடை எடையில மாற்றம் வராது. எடையில மாற்றம் இருக்கா? எடையில எந்த மாற்றம் இருக்காது. இல்லை 65 திடீர் சாப்பிட்டாக்கா 66 அப்படி வருது. அப்ப நீங்க திடீர் நீங்க இதுல 65. நீங்க இதை போடுங்க. நீங்க தண்ணியில 3 நாள் போடுங்க. ஐயா. தண்ணியில போயிருங்க நீங்க, அவ்வளவுதான். நீ சரி ஐயா. தண்ணியில 3 நாள் போட்டு ஒரு நாள் காய்கறி சாப்பிடுங்க. மறுபடியும் 3 நாள் தண்ணியில போட்டு செய்யுங்க. 3 நாள் தண்ணியில போட்டு ஒரு நாள் காய் மாத்திரம் சாப்பிடணும். ம். அப்படியா? சரி சரி ஐயா. உப்பு போடாத சாப்பிடுங்க, உப்பு போடாத. அதான் உப்பு போடாத ஐயா. இப்போ 3 உப்பு நாள் கம்மி தண்ணியில உப்பு போடு. ம். உப்பு காரம் கம்மி பண்ணி சொல்லிட்டேன் நானு. அதே தான் சாப்பிடுறோம். ஆனா நீங்க தான் சத்தம் தான் இருக்குது. நீங்க தான் சமையல் பண்ணணும். இனிமேல் நீங்க தான் சமையல் பண்ணணும். சரி சரி ஐயா. நீ யார்கிட்டும் போகக்கூடாது. நம்மளே சமைச்சிக்கினாக்கா நம்மளுக்கு எப்படி தேவைன்றது புரிஞ்சுடுது. சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டுக்கு நம்ம எப்படி செஞ்சாங்க இன்னும் இது நல்லா நோக்கம். சுத்தமாகும். ஆமா, இது நோக்கம் வந்து குடலை சுத்தம் பண்றதை தவிர சுவைக்கு சாப்பிடுறது கிடையாது. அதான் ஐயா. சுவைங்கிறது சுவைக்கு குறிக்கோள் கிடையாது. உப்பு காரம் போட்டாவே சுவை வந்துடுது ஐயா. அதான், அது குறிக்கோள் இல்லை, அதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அதான் அதான் அது கம்மி பண்ணிட்டாக்கா அது சாப்பிடுறதுக்கு அந்த உணர்வே தோன்றது கம்மியாயிடுது. நமக்கு அந்த பசியை கட்டுப்படுத்துறத பரிணாமத்துடைய கண்டுபிடிப்பு. சரி சரி ஐயா. பசியை கட்டுப்படுத்த இங்க ஆரோக்கியம் வேணும்னா, ஆரோக்கியம் வந்து ருசியிலேயோ ஆகாரத்திலேயோ கிடையாது. ஆமா ஐயா. நீ அது நீ 100க்கு 100 உண்மைதான் ஐயா. அது மாத்திரம் இப்ப ருசியா திங்கறனால அனுபவத்துல நம்ம ருசியா திங்கறனால ஆரோக்கியம் வரும்னு இது வரைக்கும் யாரும் நிரூபிக்க முடியும். ருசி என்பது இயற்கையில் இருக்கிற ஒரு தன்மை, அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஐயா. கரெக்ட் ருசியை தான் ஐயா. வச்சுட்டு ஆமா, ருசியை வச்சுட்டு ஆரோக்கியம் கொடுக்க முடியும்னு உலகத்துல அப்படி யாரும் நிரூபிக்க முடியாது. ஆமா ஐயா. கரெக்ட் தான் ஐயா. அதனால எல்லாம் தப்பு பண்ணியாச்சு, நீ அதை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம மறுபடியும் அதை பேசிட்டு இருக்க முடியாது. அதை நம்ம மாத்திக்க வேண்டியதுதான் ஐயா. ஏன்னா இது பரிணாமம் என்பது வேறு, இப்ப இருக்கிற கல்வி என்பது வேறு. கல்வி வந்து ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு. ம். கரெக்ட் தான் ஐயா. கல்வி அது வெள்ளைக்காரன் கல்வி வச்சுட்டு போக வேண்டியதுதான். வெள்ளைக்காரன் கூட இப்ப நான் இருக்கிறது வெள்ளைக்காரன் கூட தான். 4-5 நாள் வெள்ளைக்காரன் கூட இருந்துட்டு இருக்கிறான். ஆமா ஆமா ஐயா. விதவிதமான வெள்ளைக்காரனுங்க எல்லாமே. ஆனா நல்ல வேளை யாரும் பிரிட்டிஷ்காரன் கிடையாது இதுல. அது பிரிட்டிஷ்காரர் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பிரிட்டிஷ்காரர் இருக்காங்க, தெரியாது. இது பிரிட்டிஷ்காரனுக்கு தெரியாது. ஆமா ஐயா. பரிணாமம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ் படிச்சவங்களுக்கு தான் அந்த உணர்வே வருது ஐயா. அதெல்லாம் வேற மொழியில இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வே வரல. வேற மொழியில அந்த அறிவியலே இல்ல அதுல. இல்ல அதான் அதான் ஐயா. நான் கூட இப்போ நீங்க சொல்லதான்னா அதை கேட்டு பார்த்து அந்த மாதிரி இருக்கிற ஜனங்க கிட்ட பழகுறோம். அவங்களுக்கு இந்த அடிப்படை அறிவே இல்லை ஐயா. அவங்களுக்கு நம்மளுக்கு அந்த இயற்கையாவே கொடுத்துருக்குது. நம்மளுக்கு தமிழ்ல படிச்சிருக்கிறதுனால, தமிழ்நாட்டுல பிறந்திருக்கிறதுனால அந்த இயற்கை வந்து நம்மளுக்கு அந்த புகுட்டி இருக்குது அந்த அறிவை. அதனால இப்ப நம்ம சீக்கிரமா உள்வாங்கிக்கிறோம். அதனால தான் அந்த தேடுதல்ல போயிட்டு இருக்கிறோம். அதுக்கான கருத்து அதுல இருக்கு. திருக்குறள் இருக்கு, திருக்குறள் இருக்கு, திருக்குறள் திருமந்திரம் ரெண்டுமே இருக்கு. திருக்குறள் திருமந்திரம் தமிழ்ல தான் இருக்கு, வேற எந்த மொழியில இருக்கு? ஆமா, எதுல இல்லை ஐயா. அப்புறம் எப்படி? தமிழ்ல தான். வேற தமிழ்ங்கிறது மூத்த மொழி, அவ்வளவுதான். ஆமா ஐயா. மூத்த மொழின்னா முடிஞ்சு போச்சு. மூத்த மொழியை உனக்கு வேணா நீ எடுத்துட்டு போ. அதான் ஐயா. அவ்வளவுதான். அதனால இது வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே நம்ம இது சங்க இலக்கியம் தமிழ் எல்லாம் இருக்கிறதுனால அது நல்லா வந்துச்சு. அப்ப இரும்பை கண்டுபிடிக்கும் தமிழன் அப்படிங்கிறேன். இப்ப அந்த இரும்பை கண்டுபிடிக்கும் தமிழன்னா அது கிட்டத்தட்ட 5345 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாச்சுன்னு இங்க அறிவியல் சொல்லுது. கண்டுபிடிச்சு. ஆமா. அப்ப இதுக்கு மேல என்ன? அதுக்கப்புறம் சித்தர் இலக்கியம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்தர் மருத்துவம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தா 18,000 ஆண்டுக்கு போகும். 18,000 ஆண்டுகளுக்கு போகும். அது சொல்லலாமே தவிர அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சீங்க தான் கேள்வி. அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சீங்க? உலகத்துக்கு கட்டடக்கலையை கண்டுபிடிச்சீங்க, மந்திரக்கலையை சொல்லி கொடுத்தீங்க, கட்டடக்கலை சொல்லி கொடுத்தீங்க, ஜோதிட கலை எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க.
அதை வச்சு இப்ப என்ன பண்ண போறீங்க அடுத்து? அதை அப்ப வச்சு முத பண்ணி நம்ம புதுசு. ஆமா. அதை வச்சு நீங்க ஆரோக்கியத்தை கொடுக்க முதல்ல ஆரோக்கியம் தான் நமக்கு தேவை. நோயற்ற வாழ்வு தேவை. ஆரோக்கியத்திற்கும் ஆகாரத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வருகின்ற பொழுது அப்ப இந்த பரிணாமம் எங்க போகுது அப்படிங்கிறது ஐயா. தான். அதெல்லாம் வருத்தம். அதெல்லாம் அதெல்லாம் நிரூபிக்கப்படுகின்ற பொழுது நம்ம அது பேசலாம். அதுக்கு தான் வந்து இப்ப மாணவர்களை தயார் பண்ணணும். 100 பேர்த்த தயார் பண்ணி உட்கார வச்சிட்டோம்னா நீங்க வந்து ஐயா. காய்கறி காய்கறி தண்ணி 3 நாளைக்கு ஒருக்கா காய்கறி தண்ணியில் வந்துட்டாவே உலகத்தையே உலகத்தை மக்களவே திருப்பிடலாம். அவ்வளவுதான். உடம்பு ஒன்றும் கரெக்ட் ஆகல. ஐயா. 3 நாள் நீர், 1 நாள் இல்ல. பசி பசி இல்லைன்னா எதுவும் போகக்கூடாது. பசி அமைதி அடைஞ்சிட்டு பசி அடைஞ்சிட்டாவே உடம்பு எந்த துன்பம் வராது. நோயற்ற உடலில் பசி அமைதியாகுதல், கெட்டுப்போன உடலில் பசி அமைதியாகுதல். டீகம்போஸ்டு பாடி. தெர் இஸ் நோ செக்ரேஷன். தேர் இஸ் நோ ஹங்கிரி இன் டீகம்போஸ்டு பாடி. அந்த பியூர் கரெக்ட் பாடி. ஆமா ஆமா. சுத்தமான உடலும் பசி இருக்காது, கெட்டுப்போன உடலுக்கும் பசி இருக்காது. ஆமா நோய் வந்த உடலுக்கும் பசி இருக்காது, தூய்மையான உடலுக்கும் பசி இருக்காது. ஆமா ஐயா. கரெக்டா நீங்க சொல்றது. இது வந்து மருத்துவமனையில இருக்கிற இருக்காது. அந்த சுத்தமான இப்போ இவங்க எல்லாம் அந்த தவப்படுற யோகிகளுக்கெல்லாம் பசி இருக்காது. அது சாக போறவன், இவன் சமாதிக்கு போறவன், அவ்வளவுதான். அதான் அந்த 2 உடலுக்கு பசி இருக்காது. இது யாருமே சொல்லிக் கொடுக்கல. கெட்டுப்போன உடலுக்கும் பசி இருக்காது முண்டம். ரெண்டாவது, கெட்டுப்போன உடலுக்கு மடம் போகாது, கெட்டுப்போன உடலுக்கும் மடம் போகாது, தூய்மை உடலுக்கும் மடம் இல்லை. இல்லை. ஆமா. அது அந்த நிலைக்கு முத்தி நிலைக்கு அடைஞ்சதுனால அதுக்கு எதுவுமே இருக்காது. ஆஹ் அது கெட்டு போய் மலம் தேங்கி போய் உள்ள மலம் தேங்கி போய் அந்த மலம் அவன் சாவை உறுதிப்படுத்துகிறது. இவனுக்கு வந்து உள்ள சுத்தமா இருக்கிறதுனால அவனை வாழ்வை மேம்படுத்துகிறது. எதோட சேரணும்னு நினைக்கிறேன் அதோட போய் சேருது. அந்த ஒளியில எந்த பதிவும் இருக்காது. அந்த ஒளியில அந்த அவன் உடலை விட்டு வெளியே போகின்ற பொழுது அவனுக்கு அந்த ஒளி, அந்த துகள், அது பேர் துகள். இவன் அந்த அதைத்தான் நாம துகள்னு சொல்றான். அவன் வந்து ஒளின்னு சொல்றாங்க. அவன் போட்டானுங்கிறான். போட்டான்னா ஒளி. போட்டோ 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 பார்ட்டிகள் அப்படிங்கிறான். போட்டோ பார்ட்டிகள்னா ஒளி துகள், அவ்வளவுதான். அந்த ஒளி துகள் நம்ம உடம்பை அலைன்னு தான் சொல்றான். நம்ம உடம்பை அலை என்றது நம்ம உடம்பை அலைன்னு சொல்றான். இன்னொன்னு நம்ம உடம்பை துகள் என்று சொல்றான். இப்ப நம்ம உடம்பு பாக்குறோமே, இது வந்து துகளாவும் அலையாவும் தான் இருக்குது. சரி. நீங்க நினைக்கிற மாதிரி கை இருக்குது கால் இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து கண்ணு புரிஞ்சுக்கிறதே தவிர அது வந்து குவாண்டம் பிசிக்ஸ் அடிப்படையில் உங்கள் உடம்பு அலையாகத்தான் இருக்கிறது, அவ்வளவுதான். அலையாத்தான் இருக்கு. அலைன்னா வேவ்ஸ், மைக்ரோ வேவ்ஸா தான் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு துகளாக கூட இருக்கலாம். துகளாகவும் இருக்கும், அலையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, இது எங்க வேணாலும் இருக்குங்க. எங்க வேணாலும் இருக்காது. நான் வந்து துகள் அலை, இந்த துகள் அலை எங்க வேணாலும் இருக்கும். அப்ப என்னுடைய உயிரோட எங்க உடல் இந்த இருக்கிற அலை வந்து எல்லாவோடும் தொடர்பு வைத்துக் கொள்கிறது. இது நம்ம வந்து உடல் எடுத்தங்காட்டி இந்த புரியல. உடலா மாறினங்காட்டி புரியல. நமக்கு உடலா மாறினங்காட்டி புரியல. ஆனா இயக்கம் வந்து துகளாவும் அலையும் தான் இயந்துட்டு இருக்குது. மிகப்பெரிய சூரியன் அப்படி கண்ணுக்கு முன்னாடி சூரியன்கிறான், அது நட்சத்திரம். அதுவே வந்து விண்வெளியில ஒரு தூசு தான். விண்வெளியில ஒரு பகுதி தான். விண்வெளியினுடைய ஒரு பகுதி, ஒரு சிறு பகுதி. 100 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு சின்ன கல் வச்ச மாதிரி தான். 100 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு சின்ன கல் வச்சீங்கன்னா அதான் சூரியன். 100 ஏக்கர் நிலப்பரப்பு, அதுல ஒரு சின்ன கல் வச்சா அதுதான் சூரியன். அதான் மொத்த ஆளுமை, அவ்வளவுதான். அந்த அந்த சூரியனை சுத்தி தான் பல கோள்கள் இருக்கு. அதுல இருக்கிற மனிதன். அப்ப எங்க போய் நிக்கிறீங்க? நீங்க வந்து அடையாளத்திலே இல்லைன்னு அர்த்தம். இத போய் அப்படியே தூசு அணுவாக இருக்கிற நானோ பார்ட்டிகளாக இருக்கிறோம். அதான் விஷயம். இந்த 16 என்னமோ காலக்கணக்கெல்லாம் போடுவாங்க, என்னமோ கணக்கெல்லாம் போடுவாங்க. அதுதான் அது. இதுக்கு காரணம் இந்த பசியற்ற தூய்மையான உடலுக்கு வந்து பசி தெரியாதுங்கிறத உண்மை. அதை படிக்கலாம். ஒருத்தடி காரணம்.
நேத்து 4:30 மணிக்கு வரல இல்லையா? 6 மணிக்கு வந்துட்டீங்க. அதனால இன்னைக்கு கூட 6ன்னு நினைச்சுக்கினாங்களா என்ன தெரியல. ம் ம் ம். நேற்று 4:30 மணிக்கு வந்தேன், 6:30 மணிக்கு வந்தேன். நேற்று சாயங்காலம் மறு வகுப்படுதுண்ணே. நேற்று 4:30 மணிக்கு சாயங்காலம் வகுப்படுதுண்ணே. ம். அமெரிக்கா வகுப்பு. ஆமா ஐயா. அது காலையில 4:30 மணிக்கு நேற்றுக்கு வரல இல்லையா? நானா? ஆமா 4:30 மணிக்கு வந்ததா என்ன முந்த நேரத்து எப்போ வந்தேன் ஒரு வந்தேன் நாள் வரல. வந்தேனே. நேற்று காலையில் வந்தேனே. ஆ, நேற்று காலையில் பதிவு இருக்கும் ஆமா பாருங்க. ஐயா. வந்தீங்க சீக்கிரமா, அதாவது 5 ஆகி போச்சு, 5:15 ஆச்சுன்னு முடிச்சிட்டீங்க சீக்கிரமா. ஆமாம் ஓ ஆமாம் ஆமாம் 5. ஆமாம். கரெக்ட் கரெக்ட். ம். அதாவது இதன் பயன் விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழுகின்ற பொழுது 180ஆம் பக்கம், விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழுதல் உணவில்லாமல் வாழும் கலை யோகமறை என்ற புத்தகத்தில் ஒரு முறையாவது உள் சுத்தம் செஞ்சவங்க 180ஆம் பக்கம், ஒரு முறையாக உள் சுத்தம் செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்தவர்கள் மட்டுமே மேற்படி வகையில் முயற்சி செய்யலாம். அதாவது நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் அவங்க நீரையும் காற்றி அருந்தணும். அதான் உங்களுக்கு நீரையும் காற்று அருந்திருக்கு பயிற்சி. நீரையும் காற்று, நீர் குறைந்த தேவைதான், காற்று தூய்மையா இருக்கணும், அவ்வளவுதான். உணவில்லாமல் வாழும் கலை யோகமறை என்ற புத்தகத்தில் படி 3வது முறையாவது உள் சுத்தம் செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்த பிறகு மட்டுமே மேற்படி வகையில் வாழ முயற்சி செய்யலாம். சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது. சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது. அப்ப அது கெட்டுப்போன உடலுக்கும் பசி தெரியாது, சுத்தமான உடம்புக்கும் பசி தெரியாது. அதான் பசி தெரியாதுங்கும்போது இந்த உடம்பு புரோட்டீனை தயாரிச்சுங்கிறது இதுதான் பரிணாமத்தினுடைய உச்சகட்டம். இந்த முறையில் உணவு பாதை அல்மெட்ரிக்கனால் மனித உடலில் வாய் முதல் பெருங்குடல் இறுதி வரை உள்ள உணவு குழல் மிகவும் சுத்தமாக வைக்கப்படுவதால் உணவு குழல் அது விண்வெளி சக்தியை கிரகித்து மனித உடலுக்கு சக்தி அளிக்கிறது. பரிணாம சித்தாந்தத்தின்படி மனித உடலுக்கு மட்டும் சாத்தியம். பரிணாம சித்தாந்தத்தின்படி இது மனித உடலுக்கு மட்டுமே சாத்தியம். இதன் பலன் எந்த நோயும் எதிர்க்கின்ற எந்த நோய் நொடியும் இல்லாமல் முதுமையை வென்று வாழ முடியும். உங்கள் விருப்பப்படி விரும்பும் காலத்தில் யோக சமாதியில் மரணம் நிகழும். மரணம் எப்ப நிகழும்? யோக சமாதியில் மரணம் நிகழும். விரும்பும் காலத்தில் யோக சமாதியில் மரணம் நிகழும். இது திருமூலரும் கூறியது என்று என் புத்தகத்தில் எழுதியுள்ளேன். யோகிகள் உயிருடன் புதைக்கப்பட்டு பின் வெளியே எடுக்கப்பட்டு உயிரிடப்பட்டது சென்ற நூற்றாண்டில் வட இந்தியாவில் நடந்துள்ளது. வட இந்தியாவில் அந்த காலத்துல இருந்திருக்குது. யோகிகள் அப்படியே சுவாச பயிற்சி பண்ணி உள்ள நிறுத்திடுவாங்க. அப்போ அவங்க கீழே வச்சிருவாங்க, ஒரு பெட்டிக்குள்ள போட்டு ஒரு மண்ணுக்குள்ள போட்டு மூடிடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு மறுபடியும் வெளியே எடுப்பாங்க. ஏன்னா அங்கே சுவாசத்தை வெளியே விடுறதால உள்ளே கொண்டு போறதில்லை. அப்போ அவங்க சுவாசமே தேவையில்லாமல் பண்ணிட்டாங்க. அவங்க சுவாசம் பண்ணி அப்படியே நிறுத்திக்கிறது. அது எப்படின்னா இதுலேயே மின்காந்த அலைகளிலே உடம்பு இயங்கிட்டு இருக்கு. மின்காந்த அலையில உடம்பு இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த சுத்தம் தேவை. பயிற்சி பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யப்பட்டது. இது எப்படி செய்யறது? பயிற்சி பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யப்பட்டது. உணவு பாதையில் படும் விஷத்தை இறக்க எலுமிச்சை உபயோகப்படுத்தப்பட்டது. அப்பப்போ எலுமிச்சை பழம் சாப்பிட்டு இந்த விஷத்தை இறக்கிட்டாரு. உணவு பாதை விஷத்தை இறக்க எலுமிச்சை பயன்படுத்தப்பட்டது. விஷத்தை வெளியேற்ற 1/2 கிலோ பெரிய வெங்காயம் போட்ட உப்புமா தேவையான தினங்களில் உண்ணப்பட்டது. 3/5/2005 அன்று என் உடல் எடை 74 கிலோலிருந்து 24/5, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 நாள்ல அன்று 62 கிலோ எடை குறைக்கப்பட்டது. எத்தனிலிருந்து குறையுது? அப்படி கிடுகிடுன்னு குறையுது பாருங்க. 74லிருந்து 62க்கு வருது.
10 நாள்ல 20 நாள்ல 3 5 24 5 24 3 3ஆம் தேதி 24ஆம் தேதி அதுக்குள்ள எவ்வளவு குறைஞ்சு போச்சு? 74 இருந்து 62க்கு வருது. அப்ப 12 கிலோ குறையுது 21 நாள்ல. 21 நாள்ல 24 தேதியிலிருந்து பல் விளக்குவது தேவை குறைந்துருச்சு. பல் விளக்குற வேலை நின்று போச்சு. சிறுநீர் வெளியேறுவது குறைந்து விட்டது. தண்ணீர் குடிப்பதும் கணிசமாக குறைந்து விட்டது. பலத்தை விட ஆரோக்கியம் முக்கியமானது. உடல் பலத்தை விட ஆரோக்கிய பலம். உடல் பலம் நிற்கும், அது ஓடிடும். ஆனால் ஆரோக்கிய பலம் நின்றுட்டே இருக்கும். உடல் பலத்துக்கும் ஆரோக்கிய பலத்துக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. பாடி ஸ்ட்ரென்த் வேற, அப்புறம் வந்து ஹெல்த் வேற, டோட்டல் ஹெல்த் வேற. பாடி ஸ்ட்ரென்த் வேற, ஆரோக்கிய ஸ்ட்ரென்த் என்று வேற. 2 பலம் நமக்கு. ரெண்டு பலம் இருக்குது. உடல் பலத்தை காட்டிட்டே உள்ள அடிச்சுட்டானுங்க. உடல் பலம் என்பது வேறு. உடல் பலம் நிற்கும், ஒரு நாள் நிற்கும். அதுக்கு ஒரு நாள் கூட நிற்காது, 1 மணி நேரம் கூட நிற்காது. நீ எந்த பொருளையும் 1 மணி நேரம் தூக்கிட்டு இருக்க முடியாது. எந்த வெயிட்டும் 1 மணி நேரம் தூக்கி பாருங்களேன். ஒரு வினாடி தான் நீங்க தூக்க முடியும். நீங்க 100 கிலோ எடை கூட 100 கிலோ எடை கூட 1 வினாடி தூக்கலாம். 100 கிலோ எடை கூட தம் கட்டி 1 வினாடி தூக்கலாம். எங்க ஒரு மணி நேரம் போய் பார்க்கலாம். முடி செத்த நெய் நரம்போ பொட்டச்சு அவுட் ஆகி செத்து போயிடும். முடியாது, எவனாலே முடியாது. உலகத்துல யாராலும் முடியாது. மண்டை வெடிச்சிருங்க, அப்படி தூக்கி மேல நிறுத்துறாங்கன்னு வச்சு அப்படி ப்ரெஷர் அதிகமாக செத்து போயிடுவாங்க. அப்படியே 200 கிலோ 210 கிலோ தூக்கி ரெக்கார்ட் பண்ண பிடிக்கிறது. 210 கிலோ அவன் எடுத்துக்கொண்ட நேரமே 2 வினாடி கூட நிறுத்தாது. இப்படி சக்சஸ்ன்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல முடியாது. வெடிச்சுது எல்லாமே. உடம்பே என்ன ஆயிரும்? நீ இருக்கிறது 65 கிலோ, நீ தூக்குறது 210 கிலோ. என்ன ஆகும்? அது சாதனைக்காக அது சாதனைக்காக பண்ணி அவங்க கடைசி அவங்க இறந்துருவாங்க. கொஞ்ச நாள் அவங்க கடுமையான நரம்பு தளர்ச்சி வந்து இறந்துருவாங்க. அவங்க எல்லாம் யாரும் உயிரிடல் இருக்க முடியாது. கடுமையான அவங்க போதைப் பொருள் போடாம அதை செய்யவும் முடியாது. போதைப் பொருள் போட்டு அந்த ஷேப்ல வச்சுக்குவாங்க. எல்லாம் அந்த என்ன பண்றேன்னு சொல்லிட்டு உடம்பு இருக்கிற அந்த உடல் இருக்கிற அந்த வெளிப்பூச்சை காட்டுவதற்காக எடுக்கின்ற முயற்சி அது. வெள்ளைக்காரன் பண்ணக்கூடிய சாபக்கேடு. அதனால மேக்கப் பண்றதே உள்ள இருக்கிறத தன்னை வந்து வெளிக்காட்டுறது தானே மேக்கப் பண்றது. மேக்கப் பண்ற ஆண்கள் மேக்கப் பண்றதும் பெண்கள் மேக்கப் பண்றத தன்னுடைய உடம்பை காட்டிக்கிறதுக்கா தவிர அறிவை காட்டுவதற்காக. அது என்ன தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக்குது. அது உள் சுத்தம். அப்ப நம்ம உள் சுத்தத்தை புரிஞ்சிட்டோம்னா நீங்க எந்த ஒண்ணு பார்த்தாலும் உள் சுத்தம் இல்லாத உடல்னு புரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த நாசத்துல இருந்து வெளியிட இருந்தாலும். உள் சுத்தம் இல்லாத உடல் அது அழகா இருந்தா என்ன, அழகு இல்லாட்டி என்ன? உள் சுத்தம் கிடையாது. உள்ள மலம் தான் கிடக்குது. உள்ள மலம். அப்புறம் அது எப்படி மணக்கும்? ஆணா இருந்தாலும் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க. பெத்த புள்ளியா இருந்தாலும் உள்ள மலம் தான். பெத்த புள்ளியா இருந்தாலும் வயிற்றுக்குள்ள மலம் தானே இருக்கு. அதை நீ என்ன பேசுற பேரு அன்பால பேசலாம் தவிர அந்த உடம்புல ஒண்ணும் கிடையாது. அழுகி போய் கிடக்குது. அதனால இங்க வந்து அந்த அடிப்படை சிந்தனைக்கு இங்க வேலை இல்லை. குழந்தை பெத்தமா அதோட நிறுத்திட்டு போயிரு. 2 குழந்தை பெத்தாச்சு அதோட நிறுத்திட்டு அது சுத்தமான உடலை மாத்திரக்கு முயற்சி பண்ணணும் தவிர மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. அங்கிட்ட நீ நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து தப்பிச்சு போறதுக்கு வழி என்னன்னு சொல்லிட வேண்டியது. மற்றைய என் பொண்ணுட்டு சொல்லுவேன், நீயே இருந்தாலும் அசத்தம் தான் சொல்லுவேன். என் பொண்ணு தெளிவாக சொல்லுவேன், உடம்புல மலம் இருக்கிற உடலை விட்டுட்டு போ. நீ என்ன தப்பேறி நீ அன்பை காட்டலாம் தவிர அவன் ஆரோக்கியத்தை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேரடியே சொல்லுவேன். நேரடியா சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதான் உண்மைதான் சொல்றது, தைரியமா சொல்லலாம். நீங்க வந்து 5 வயசு 16 நல்லா படிக்கிறீங்க, புத்தி வருது. 15 வயசு தாண்டினாவே அவன் சொந்த மூளை வேலை செய்யணும். உனக்குன்னு இயற்கை மூளை கொடுத்துருக்கு, உனக்குன்னு மனம் கொடுத்துருக்கிறது, உனக்கு அறிவு என்ன தனித்து போயாச்சு. அவ்வளவுதான். 15 வயசு ஆனா ஒரு மாதிரி தனி மனிதன் ஆயிடுறான். தனி மனிதன் ஆயிட்டுன்னா அவன் சிந்திக்கணும். அப்படிதான் சொல்லியாச்சு. ஆக அதிக வேலை காரணமாக நான் தண்ணீர் குடித்தாலோ உணவு உண்டாலோ மேலே குறிப்பிட்டுள்ளபடி உள் சுத்தம் செய்து மறுபடியும் காற்று உணவிற்கு வர வேண்டும். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா கூட பசி சுரந்துடும். அதனால சாப்பிடாதீங்கன்னு சொல்றது.
அந்த அந்த வாத பித்தம் தூக்கிடும். அது அமைதியா இருக்கிற பாம்பு அது விஷமுள்ள பாம்பா மாறுது. வயிற்றுல ஜீரணீர் அமைதியா இருக்கிறப்ப நீ மறுபடியும் ஆசையின் காரணமா நீங்க பழம் சாப்பிட்டுருப்பீங்க, மீண்டும் இந்த பழம் சாப்பிடலாம் என்ன போட்டு இருக்கு. அது கரெக்ட் தான். அப்ப என்ன ஆகுது, அந்த பாம்பு மறுபடியும் எந்திரிச்சு வயிற்றுல இருக்கிற பசி சுரந்து உங்களை சாவடிக்கிறதுக்கான வேலையை பண்ணிடுறது. இந்த சாவடிக்கிறதுக்கான அந்த ஒரு துளி பங்கை ஆரம்பிச்சிடும். 10 படியில சாவு வருதுன்னா ஒரு படி ஏற்றி விட்டுரும். 10 அடி கீழே இறங்குனீங்கன்னா செத்து போயிருவீங்கன்னு இருக்கும். நீ எந்த அளவுக்கு தப்பு பண்றீங்களோ அந்த அளவுக்கு முதல்ல ஒரு படி இறக்கி விட்டுரும். மறுபடி பார்த்தீங்களா ஆமா மறுபடி தப்பு பண்ணி 2வது படிக்கு தள்ளி விடும். புத்தி வந்து டக்குனு 2ல இருந்து 1க்கு வந்துடணும். அப்புறம் 1க்கு வந்தா மறுபடி பூச்சியத்துக்கு போயிடணும். அப்ப அந்த பசி சுரந்தாவே மரண நிச்சயங்கிறது எவ்வளவு பரிணாம அறிவு. இது பரிணாம அறிவியல தான் இருக்குது, மற்ற எதுலயும் இல்லை. அந்த பசி சுரக்கிறதே ஆமா சாப்பிட்டா பசி சுரக்குமா அப்படின்னாக்க மரணம் உறுதி. மரணம் உடனே வருமானா அதுக்கான தொடக்கம். நீங்க 100 கிலோமீட்டர் போனீங்கன்னா அடிச்சு 100 கிலோமீட்டருக்கு மேல போனீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு அறிவியல் சொல்லுதுன்னா, நீ போட்டீங்கன்னா முதல்ல 10 கிலோமீட்டர் போகும், மறுபடியும் கொஞ்சம் முறுக்குனா 20 கிலோமீட்டர் போகணும், மறுபடியும் கொஞ்சம் முறுக்குனா 30 கிலோமீட்டர் போகும். அப்படியே போக போக 100 கிலோமீட்டர் வரப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண நேராக போய் எதுக்காக இருக்கிறது அடிச்சு 2 பேரும் போக வேண்டியதுதான். மிஷினும் போச்சு, நெய்யும் போச்சு. இது இயற்கையில் நடக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. இப்ப சாப்பிடாதன்னு சொன்னா சாப்பிட முடியாது, நிக்க வைக்க முடியல அவங்களால. நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதை கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. அவங்க பசி கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்னும் அமிலம் மேடம் உள்ள வந்து என்னன்னா அமிலம் வந்து அதிகமா மாறிடுது. அமிலம் மாறப்ப ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டே இருக்கு, ஆடிட்டே இருக்கு. இது எப்படின்னா எண்ணெயில போட்ட பஜ்ஜி மாதிரி பொறிஞ்சிட்டே இருக்கு சர்ன்னு. அது என்ன அப்படி கொதிக்கும், நீங்க போட்டே இருக்குன்னா பொறிஞ்சிட்டே இருக்கும். அது வந்து எந்த நன்மையும் தராது, ஒரு போலியான கரைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். அந்த சாப்பிட எம்பளம் இருக்கிறது எதை போட்டாலும் கரையுமே தவிர கரைச்சே சத்தா மாறாது. அப்படியே மலத்துல ஒண்ணுக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு. அந்த உடம்பு வந்து அதிகமா கெட்டு போன கட்டு இவனை காப்பாத்துறதுக்கு அது வெளியேற்ற பாக்குது. 1க்கு 50 இடம் போகும் ஒரு நாளைக்கு, 20, 30, 40 போயிட்டே இருக்கு. மறுபடியும் மருந்தை போடுவான், மறுபடியும் விஷம் அதிகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரே வழி ஆமா பொரிகளை சாப்பிட்டா நின்று போயிடும். அதுக்கு ஒரே வழி பொரிகளை தான். பொரிகளை சாப்பிட்டா கப்பு நின்று போயிடும். வேர்க்கல்ல இவ்வளவு சாப்பிட்டா வேர்க்கல்ல, பொட்டுக்கல்ல, வேர்க்கல்ல, பொரி, வெங்காயத்தை படுத்தினா பசி அப்படியே நின்று கொண்டு போறது அப்படியே வெளியே நிற்கும். அது நிற்கும். அந்த அமலத்தன்மை அற்றது. அது அமலத்தன்மை அற்றது, உடனே கட்டுப்படுத்தும். அதைத்தான் அவங்க சொல்றான். இதைத்தான் 2002ல் 2002க்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பண்றாங்க. நியூ டெல்லி வெட்னஸ்டே ஆகஸ்ட் பேஜ் நம்பர் 10 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2002. Ahmedabad, it may sound uncanny. In the 60 years old Gujarati mechanical engineer Hiratna Naik, who served from 411 days water and sunlight, is now helping to American develop a technique to enable cosmonauts to go without food for long period. ஆக உணவு இல்லாம நீண்ட காலம் போறதற்காக அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றாங்க. எவ்வளவு ஒரு எங்க அழகா கொண்டு போய் நிறுத்துறாங்க பாருங்க, அழகா கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவன் வந்து கூட்டு வாழ்க்கையா உணவு இல்லாம நீண்ட தூரம் போறதுக்கு இது சாத்தியம்ங்கிறாங்க. இப்படி சொல்றோம். The American scientists are trying to evolve a technique that can perhaps help mankind undertake long space travel without bothering a packed spaceship with food. There is no depth of sunlight at that. மேலே வந்து வற்றாத சூரிய வெளிச்சி இருக்கிறனால அந்த ஹீரரத்னங்கிற யோகி மாதிரி பயிற்சி பண்ணணுங்க. அவருக்கு அப்புறம் அமெரிக்காவில் யாருமே பயிற்சிக்கு தெரியல. அறிவியல் கண்டுபிடிச்சாதே தவிர அதுக்கப்புறம் போச்சு. இப்போ 2002, இப்போ 2024, 23 வருஷமா போச்சு. அப்போ 23 வருஷம் சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லை. இப்போ நான் தான் போகணும். இன்னைக்கு நான் போறதை வந்து உலகம் ஏற்றுக்கிறேன். அதுதான் பெரிய விஷயமே. ஆமா, முதல்ல அவங்க சொல்றது அவங்க, அப்புறம் நம்மள கூட அவங்களும் ஃபாலோ பண்ணணும்.
அங்க இருக்கிற ஜனங்க. அப்பதான் அது எப்படி நல்லா இதாகும். எப்படி விஞ்ஞானிகள் மாறணும், விஞ்ஞானிகள் தான் மாறணும். ஆமா. நீ சொல்லக்கூடிய விஞ்ஞானி இது சா- விண்வெளி, இது விண்வெளி, அதுக்கு தான் எப்படி செய்யறதுன்னு ப்ராஜெக்ட் புக், அதாவது எப்படி செய்யணும், உடம்பு எப்படி மாற்றணுங்கிறதுக்கான அறிவியல். கரெக்ட். புத்தகம் இல்லாம நீங்க எல்லாமே புத்தகத்தை படிச்சு தான் வர்றீங்க. ஆமா. எல்லா விஞ்ஞானிகள் புத்தகத்தை படிக்காம எப்படி வருவீங்க? புத்தகம் தான் ஐயா. அப்புறம் என்ன, பிற புத்தகம் போட்டாச்சு இல்ல, எப்படி உடம்பு மாத்தணும் புத்தகம் போட்டாச்சு. இந்த வாயில சொல்றது கிடையாது, அவங்க புத்தகம் போட்டாச்சு. எப்படி புத்தகம் போட்டு பிரிண்ட் அடிச்சு கையில் கொடுத்தாச்சு, ஓடிக்கிட்டு இருக்குது. நீ புத்தகம் வாங்கி படிக்கலைங்க, உன்னுடைய குற்றம் அது. அதான் இப்ப அவங்க எல்லாம் தமிழ் கத்துக்கணும் படிக்கணும் தமிழ். இல்லைன்னா மொழி அதான் பெயர்த்து அவங்க பாஷை. என்னோட இருக்கிற பூரா பிரிட்டன்காரன், பிரிட்டனு, பிரிட்டிஷ், யூஎஸ்ஏ, ஜெர்மனி, ஹங்கேரி, நான் பார்க்குற ஆடுகள மிராக்கலா இருக்குது. ஹங்கேரி எல்லாம் எங்கடா பண்றீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கணும், கோயில் கோயிலா அந்த கோயிலா எல்லாமே. அதுல என்ன சொல்றான், அந்த கல்வெட்டுல என்ன இருக்கு, அதுல என்ன சொல்றான், எப்படி அந்த என்ஜினியரிங் பண்றான், அந்த கிணறு எப்படி வெட்டணும், அந்த கட்டடம் எப்படி கட்டணும், அது பூப்புனா அதான் என்ன, அது என்ன பூப்பு, அது பூப்புக்கள் என்ன இருக்கு, அது என்ன பூப்பை பத்தி எழுதியிருக்காங்க, இப்படிலாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அது எழுத்து என்ன, எழுத்துடைய வடிவம் என்ன, எப்படி கிறுக்கி இருக்கான், இந்த இப்படி கிறுக்கணும் என்ன வடிவம், அப்படி கிறுக்கணும் என்ன வடிவம், அது எப்படி 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில் எப்படி எழுதுனா அப்படி வந்து எழுத்து முறையே உலகத்துல எங்கேயும் கிடையாது. ஆமா. 3000 நாள். ஆனா இவன் எப்படி ஓலைச்சுவடி எப்படி கண்டுபிடிச்சான், ஓலைச்சுவடி எழுதுனா பயன்படுமா, எங்கிருந்து இந்த அறிவு வந்துச்சு? உலகத்துல எங்கேயும் ஓலைச்சுவடி எங்கேயும் கிடையாது. உலகத்துல ஓலைச்சுவடி எங்கேயே இருக்கிறது, இந்தியாவில தான் இருக்கு. ஆமா ஐயா. அப்புறம் எப்படி இந்தியாவில தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 1,20,000 40,000 ஓலைச்சுவடி தமிழ்ல இருக்கு. தெலுங்குல கொஞ்சம் இருக்கு, அதை காப்பி அடிக்கிறது இங்கிருந்து போனதுதான். அதான் அதான் ஐயா. தமிழ்களுக்கு அது ஒண்ணும் செய்ய முடியாது. 60,000 கல்வெட்டே இருக்குது. 60,000 கல்வெட்டு தமிழ்ல இருக்கு. ஒரு சில 2000 3000 சமஸ்கிருதத்தில் இருக்கு. அப்ப 60,000 கல்வெட்டு இருக்கும் பொழுது நீ அதை ஆராய்ச்சி பண்ணாம வெறும் இதுல இருந்து காப்பி அடிச்ச சமஸ்கிருதத்தை வந்து இங்க போற ஜெர்மானியர்கள் ஐயா, அவங்க சமஸ்கிருதத்தை நம்பிட்டு இருக்கிறாங்க, போச்சு அவ்வளவுதான். நான் சொன்னேன் சமஸ்கிருதம் இஸ் ஜெராக்ஸ் ஆஃப் த தமிழ் அப்படின்னு சொன்னேன். சமஸ்கிருதம் இஸ் ஜெராக்ஸ் ஆஃப் த தமிழ் அப்படின்னு. தமிழ்ல இருந்து காப்பி அடிச்சு நேத்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க விஷயத்த பேசிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் அவங்க விஷயம் சொன்னதுக்கு அப்புறம், அவங்க விஷயம் சொல்லிட்டாங்க, சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் கருத்து கேட்கலாங்க. நான் சொன்னேன், ஒரு துணி நெய்யறாங்க, அது பெருசா இருந்த புடவைன்னு சொல்லுவாங்க. அது வானத்துல விரிஞ்சு போச்சுன்னா புடவையும்பாங்க. புடவைன்னா ஆகாயம் அப்படின்னு அர்த்தம். புடவைன்னா பெருசா நீளமா இருக்கிறத புடவை. அந்த புடவை தான் பார்த்தீங்கன்னா 6 அடி 7 அடி 10 அடி சுத்துவாங்க. அதே துண்டுதுன்னா வெட்டுனா அது வேட்டின்னு பேரு. துண்டுதுண்டா வெட்டுனா வேட்டின்னு பேரு. இந்த வேட்டியில இட்டு எடுத்து கூட இஸ் போட்டின்னு வச்சுங்க, வேஷ்டியா மாறிடும். அப்ப தமிழ்ல வேட்டி, சமஸ்கிருதத்துல வேஷ்டி. வேஷ்டி. அப்ப தமிழ்ல இருந்து என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? சமஸ்கிருதம் வந்துருச்சு. அப்ப தமிழ்ல இருந்து என்ன பண்ணிருக்கீங்க? தமிழனுடைய பிள்ளையாத்தான் அது போயிருக்கு. வேட்டி வேஷ்டியா மாற்றிடுது. உனக்கு மூலமொழி எங்க இருக்கு? சரி, இந்த வேஷ்டிக்கு மூலம் எங்கன்னு கேட்டா தெரியாது உனக்கு. வேஷ்டிக்கு மூலம் என்ன, எங்க இருந்து எடுத்தீங்க? வேஷ்டிங்க சொல்லு, எங்க இருந்து எடுத்தீங்க, எப்படி சொல்லு? ஏன்னா அது வந்து மந்திரத்துக்காக படைக்கப்பட்டது. இது உருவாக்குனது. சமஸ்கிருதம் வந்து மந்திரத்துக்காக உருவாக்கப்பட்டது. அடிவயிற்று மொழியாக யோகிகளை கூப்பிடுவதற்காக. யோகிகளை கடவுள்னு சொல்லுவாங்க, நல்லா வாழுகின்ற மனிதன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அதுல கடவுள்னா வேற எதுவோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுள்னா எதுவோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் கடந்த உள்ளம் கடவுள், அவ்வளவுதான். அப்படி வச்சுக்கலாம். வந்து அந்த பசிதாக கட்டுப்பாட்டுல இருக்கிறவன்னு அர்த்தம். பசிக்காட்டுல கட்டு இருக்கும் பொழுது அவன் சொல்றபடி கேட்டீங்கன்னா அது நடக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து கண்டபடி நடந்த கல்வி இருக்கு, கண்டபடி இருந்த கல்வி இருக்கே தவிர சொன்னபடி நடக்குன்னு கிடையாது. ஏன்னா அந்த கண்டபடி நட, சொன்னபடி நட, அதுக்கான தத்துவமோ அதுக்கு லாஜிக்கோ மேற்கு நாட்டுல கிடையாது. அந்த புலன்களை தாண்டுகின்ற பகுத்தறிவை பயன்படுத்துகிற விஷயம் அங்க கிடையாது. யாரோ அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது கணக்காக்கிக்கிறது, அது இயற்கையா இருக்கும். யாரோ அதனால உலகத்துல எல்லாரும் யார் புத்திசாலி இருக்கிறாங்களோ அவங்க கூப்பிட்டு வர வச்சுட்டு ஆராய்ச்சி பண்றது. அவன் நாட்டுல அறிவு இருக்கு, அவன் நாட்டு அறிவை அவன் ஏத்துக்கிறது இல்லை.
உலகத்துல எல்லா நாட்டு விஞ்ஞானிகளை கூப்பிட்டு தன்னுடைய ஆராய்ச்சி மையத்தில் வச்சுக்கிறது. அது வந்து அவங்க பண வசதி இருக்கிறனால எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறது. பண வசதி இருக்கிறனால பல விஞ்ஞானிகளை ஒரு நாளும் அவங்க தர முடியாது. எந்த விஞ்ஞானிகளை வெளியேறு சொல்ல மாட்டான். சாதாரண மக்கள் குடியேற்ற வெளியே வெளிப்படாம்பா, இங்க விஞ்ஞானிகளை வெளியே போய் சொல்லி பார்க்கலாம். சொல்ல மாட்டாங்க. சொன்னா அவன் அவன் டவுசர் காலி ஆயிரும். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை வெளியே போங்க, நாசா விஞ்ஞானத்தை விட்டு வெளியே போங்க, நீங்க யாரு அமெரிக்கர்கள் மட்டும்தான் நீங்க விண்வெளித்தில் இருக்கணும்னு சொல்லலாம் பாக்க நீ. அப்ப அந்த இத இயங்காதையா அது? அவங்க நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த நீ ஆடு மாடுகளை வெளியேற்ற அறிவாளிகள், ஆடு மாடுகளை வெளியேற்றலாம், நீ அறிவாளிகளை வெளியேற்ற முடியாது. ஆமா, அமெரிக்கா விஞ்ஞானிகள், அமெரிக்க விஞ்ஞானிகள் மட்டும்தான் அமெரிக்காவில் இருக்கணும், மற்றதெல்லாம் உடனே வெளியே போகணும்னு சொன்னா மொத்த அமெரிக்கா முடிஞ்சதுக்கார ஒன்றும் பண்ண முடியாது. இஸ்ரோல இருக்கிறவங்க, இஸ்ரோல இருக்கிற வெளிநாட்டவர் போனா இஸ்ரோ தப்பிச்சுக்க, இஸ்ரோல இருக்கிற வெளிநாட்டவர்கள்லாம் போனா இஸ்ரோல வெளிநாட்டவர்ல இல்ல, அப்ப இஸ்ரோ தப்பித்துக் கொள்ளும். நீ ஒரு நாட்டில் நாசாவில் இருக்கிற விஞ்ஞானிகள் வெளியே போயிட்டாங்கன்னா நீ அவ்வளவுதான், தண்டனை சாத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். க்ளோஸ்டு. அப்ப எலன் மாஸ்கே வெளியே போயிடுவான். எலன் மாஸ்கே அவன் அமெரிக்கா, இவன் அவன் வந்து ஆப்பிரிக்காக்காரன். எலன் மாஸ்க் தான் வெள்ளக்காரனை தவிர அவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆப்பிரிக்கா. பிறந்து வளர்ந்து 15 வயசு வரைக்கும் ஆப்பிரிக்கால தான் இருந்தான். பார்த்த வெள்ளக்காரனை தவிர அவன் பிறந்தது ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் பிறந்த வெள்ளக்காரன், ஆப்பிரிக்காவில் பிறந்த வெள்ளக்காரன். நீ இங்க அமெரிக்காவில் உட்கார, நீ அமெரிக்கன் கிடையாது. நீ பிறந்தது எங்க, ஆர்ஜின் எங்க, உனக்கு எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குது, எங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் எங்க பிறந்த, நீ சர்டிபிகேட் கொண்ட, நீ அவனை எங்க உகாண்டால பிறந்தேன்னு வரும் உனக்கு. உகுண்டாலும் உங்க அப்பா தான் அவன் போயிருப்பான், 100 வருஷம் கூட போயிருப்பான், 50 வருஷம் போயிருப்பான். அங்க போய் நீ பெத்துட்டீல, அப்புறம் அங்கதானே குடியுரிமை. நீ சட்டப்படி நீ குடியுரிமை வாங்கணும் காட்டி ஒத்துக்க. என்ன சொல்றேன்னா சட்டப்படி நீ குடியுரிமை வாங்கணும் காட்டி நான் ஒத்துக்கிறேன், சட்டப்படி வராதுன்னா நான் வெளியேற்றுறேங்கிற. அவன் சொல்றது கரெக்ட் தான். திருட்டுத்தனமா போனது எப்படி ஏத்துக்க முடியும்? திருட்டுத்தனமா போயாச்சு, திருடனை பிடிச்சாச்சு, நீ வந்து சட்டப்படி வரல. அவன்தான் வந்து சட்டப்படி வந்தீங்கன்னா என் நாட்டு குடிமகன் அவன் சொல்றான்ல. அந்த நாட்டுல பிறந்தாக்கா அங்க குடிமகன். அது போக நீ சட்டப்படி 5 வருஷம் 6 வருஷம் இருந்தேன்னா என் நாட்டு குடிமகன், சட்டப்படி இருந்தேன்னு நாட்டு குடிமகன். அது எல்லா நாட்டிலும் இருக்கிறது தானே. நீ ஏத்துக்கணும், அவன் நாட்டு மனிதனா மாறி அவன் மண்ணுக்கு தகுந்த மாதிரி இன்னும் மாறணும். அந்த மண்ணில் போய் குற்றம் பண்ணக்கூடாது. அந்த மண்ணில் போய் குற்றம், அங்க போய் பல பேர்த்த சுட்டு கொள்றது, கொலை செய்யறது எப்படி? அப்படித்தானே பண்றானுங்க எல்லாம் போய். அப்ப பிறந்த இடத்துக்கும் பெருமை போச்சு, புகுந்த இடத்துக்கும் பெருமை போகுதே. இதனால என்ன, எல்லாமே கெட்டு போகுது. இங்க பிறந்த இடத்துல இருந்து போய் புகுந்த இடத்துல போய் தப்பு பண்ணினா பிறந்த இடத்துக்கும் கெட்டு பேரு, புகுந்த இடத்துக்கும் கெட்டு பேரு. இப்படித்தான் நடக்குது. வெளிநாட்டுக்கு போக வேண்டியது, அங்க போய் ரவுடித்தனம் பண்ண வேண்டியது, அங்க போய் கொலை பண்ண வேண்டியது, திருட வேண்டியது. பிடிச்சாங்கன்னா கடைசியில் ஐயோ இந்தியர்களை காப்பாத்தினாட, இங்க இருந்து ஏன்னா அங்க போய் எந்த தப்பு பண்ண, அவன் நாட்டு சட்டப்படி தூக்கில போட்டு ஆகணும்பா, போடு. ஐயோ என்னை காப்பாத்துனா அப்புறம் என்ன எப்படி காப்பாத்து? ஆமா எங்க நாட்டு சட்டம், நீ ஏன்டா திருடுன்னு கேட்பான். எங்க நாட்டுக்கு வந்துட்டீங்களா, என் நாட்டு பற்றி கேட்கணும்ல. அப்படித்தான் நிறைய பேர் சாகுறாங்க. என்ன வெங்காயம், இங்க போதைப் பொருள் கடத்தினீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, அங்க போதைப் பொருள் இருந்து மரணம் தருண. அப்புறம் என்ன பண்றது? நான் தமிழர்கள் மரணம் அடைகிறாள், என்ன வெங்காயம் நீ அந்த பேர் அங்கேயே பயன்படுத்துற? ஒரு மனிதன் இந்தியால இருந்து போல ஒரு மனிதன் தப்பு பண்ணான்னு சொல்லு, அது இந்தியர்கள் தவறு பண்ணால் தமிழர்கள், இதெல்லாம் எதுக்கு அப்படி போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற? அப்படி தூண்டி விடுறதா? சும்மா அதை வச்சு இது டைம் பாஸ் பண்றதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. மரக்கட்டை கடத்தினது தமிழர்கள்னா தமிழர்கள் சொல்லாத, மரக்கட்டை கடத்தினது மனுஷன் சொல்லு. அதான் அங்க செம்மரக்கட்டை கடத்தவன் யார்? அதான் செம்மரக்கட்டை, சட்டப்படி செம்மரக்கட்டை கடத்தக்கூடாது. நீ அதுல வந்து அது வடநாட்டுக்காரர்களுக்கு மரக்கட்டை கடத்தினார்கள், தென்னாட்டுக்காரர் மரக்கட்டை கட்டினார்கள், என்ன தென்னாட்டுக்காரர் மரக்கட்டை கட்டினா திருட ஆகாதா? யாரு கடத்தினாலும் திருடுதான். அவன் திருடன்காரன் முதல்ல சொல்லிட்டாயா, யாரு கடத்தினா என்னையா திருடக்கூட இந்த நாட்டுல சட்டம் இருக்குது. திருடுனா போட்டு எறிவோம் வர, திருடுனா சுட்டு விடுவாங்களா? அப்ப சுட்டதுக்கு அப்புறம் தமிழர்களை கொண்டு போட்டார்கள், தமிழர்களை கொண்டு போட்டாருன்னா தமிழர்கள் திருடுறாங்க கொண்டு போட்டோம், அவ்வளவுதான். இது அரசியல் என்ன கிடக்கு? நான் வந்து வயிற்று பிழப்புக்காக போனேன், வயிற்று பிழப்புக்காக நீ போய் ஒரு கூடி வேலை செஞ்சா யாரும் ஒன்றும் கேட்க போறது இல்லை.
நீ ஆமா. அரசாங்க சட்டப்படி நீ போய் என்ன அரசாங்க சட்டத்துக்கு எதிரான நீ போய் சந்தனம் கடத்துறது, அங்க வந்து கடத்துறது. உனக்கு வறுமை, அது எனக்கு தெரியும். அந்த வறுமைக்காக நீ இப்படி படலாமா? தவறுதான். உன் வறுமைக்காக என்ன உன் வறுமை போக்குறதுக்கு எங்க நாட்டுல ஒரு கூலி வேலை செய்ய யார் வேணாங்கிறாங்க? சிக்கல் அங்க வருது இல்ல? ஆமா, வருது ஐயா. வறுமைக்காக கூலி வேலை செஞ்சா அங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா? அங்க யாரு நாம என்ன ஒரு நாட்டுக்கு போறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டே போகணும். இந்தியாவில எந்த மூலைக்கு யாரு பர்மிஷன் இல்லாம போலாம். யார் வேலை எங்க போலாம், எங்க வேணா பண்ணலாம். சில இடத்துல அரசாங்க விதிகள் போட்டு சில இடத்துல இடத்த வாங்கக்கூடாதுன்னு சொல்லி, காஷ்மீர் கூட இடத்த வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, அது இருக்கிற சட்டம். ஆமா. மற்ற எங்க வேணா நீ போலாம் வரல, என்ன வேணா பண்ணிக்கலாம். அதுக்கு உரிமை எதுவும் கிடையாது. அவ்வளவுதான். இப்ப அதை விட திருத்தாங்க ஐயா, அந்த சட்டத்தை திருத்துறாங்கல்ல, வாங்கிக்கலாம், நம்ம கூட இடம் வாங்கலாம் காஷ்மீர்ல. அது என்ன பண்ண போற, வாங்கி என்ன பண்ண போற? என்ன பண்ண போற அதான் நீ வாங்க? அது சரி, வாங்கினா அதெல்லாம் ரைட். தெரியாது. அதாவது ரைட். அதனால என்ன அந்த நாட்டுக்கு என்ன முன்னேற்றம் வரப்போகுது? ஒண்ணும் கிடையாது. ம். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க போறோம். சரி, ம். அங்கதான். ஆனா நல்ல குளிர்ச்சியான பிரதேசம் அது. அதான். குளிர்ச்சியான பிரதேசத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? குளிர்ச்சியான இது வந்து நிலநடுக்கம் வராதான்னு கேட்கறேன். நிலநடுக்கம் பூகம்பம் வராது போகாதான்னு கேட்கறேன். இயற்கையாவே அங்க குளிர் இல்லை. இங்க வந்துட்டு நம்ம வெயில் காலத்துல ஏசி போட வேண்டிய சூழ்நிலை. அங்க ஏசியே தேவையில்லை. ஆமா. எப்பவுமே சில் அங்க மைனஸ் வாழவே டிகிரி. முடியாது. அங்கெல்லாம் வாழவே முடியாது. அங்கெல்லாம் வாழவே முடியாது. கடுமையான அதான். மாற்றம் வரும். ரைட்டு. அதனால என்ன இப்ப அங்க அங்க நிலநடுக்கம் வந்து சாக வேண்டியதுதான். கடுமையான மழை பெஞ்சு சாக வேண்டியதுதான். ஆபத்து இல்லாத பகுதி நீ அறிவிச்சிருவே நீ. காஷ்மீர் ஆபத்து இல்லாத பகுதி, குமரி கடல் ஆபத்து இல்லாத பகுதி நீ சொல்லிடுவே நீ. தென்குமரி கடல் இது அப்படி கன்னியாகுமரி ஆபத்து இல்லாத பகுதி எப்படி சொல்ற? ஆபத்து இல்லாத பகுதி வந்து அன்னைக்கு 20,000 பேர் சாகடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் தண்ணி அது கடல்ல வந்து சீற்றம் வந்துச்சுன்னா அவள் தான் போட்டுருவோம். இயற்கை சீற்றம் செத்தாங்கல்ல. வந்துட்டு எங்க செத்த இந்த மாதிரி உலகத்துல இப்படிலாம் நடக்கும் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா இலக்கியத்துல பதிவு இருக்குது. கடற்கோள் மேல் எந்திரிச்சு ஆளை கொண்டும்னு இருக்கு. இப்படி அந்த மாதிரி கடல் மேல பொங்கி வந்தது இது வரைக்கும் உலகத்துல யாருமே பார்த்திருக்காத, எந்த விஞ்ஞானியும் பார்த்திருக்காத 2004 நடந்தது. கடலே மேல எந்திரிச்சு வந்தது. எந்திரிச்சு வந்து பூமி போட்டு எரிஞ்சிட்டு போயிடுச்சு. இது வந்து நீங்க பழைய பதிவுல பார்க்கலாமே தவிர கண் முன்னாண்ட பார்த்தது 2004 தான். ஆமா. அதே மாதிரி நிலநடுக்கம் இமயமலையில் எங்க பார்த்தாலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுட்டே இருக்குது. ஆமா. அப்ப நீ எப்படி நீ காஷ்மீர் நல்லதுன்னு எப்படி சொல்லுவ? சொல்றதுக்கு இல்லை அது. அப்புறம் இந்த குளிர்ச்சியான அறிவியல் தெரியும். குளிர்ச்சியான பிரதேசம், நல்ல செடி, அந்த பூ, அந்த இயற்கையெல்லாம் நல்லா இருக்கு. அதான் அதை இயற்கையை பார்க்கறதுக்கு தான் போறாங்க நம்ம ஆளுங்க நிறைய. வெளிநாட்டு அது சுற்றுலா பயணிகள். அதுல ஆபத்து இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இல்லையா? ஆமா. இமயமலை என்பது இமயமலை என்பது நிலநடுக்க பகுதின்னு அறிவிச்சாச்சு. எப்ப வேணாலும் நிகழலாம். ஜப்பான்ல எப்ப வேணாலும் நிகழலாம். அதுதான் இந்த விஷயம். அதனால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு மறுநாளை சந்திப்போம். சரியா? நன்றி. வணக்கம். வணக்கம்.